தொழாத ஒரு நிலையிலிருந்து, தொழாத நிலையோடு வாழ்கிற நிலையிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். காரணம் அது மிகப்பெரிய ஒரு கொடுமையானது. கல்லஞ்சம் படைத்தவர்களால் தான் அப்படி வாழ முடியும். அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்கிறதெல்லாம் உபரியான வணக்க வழிபாடு, ஃபர்ல் அல்லாத உபரியான வணக்க வழிபாடுகளை நாம் பார்த்து வருகிறோம். இஸ்லாமிய சமூகத்தில் இஸ்ராக் என்ற ஒரு தொழுகை உண்டு, தஸ்பீஹ் என்ற ஒரு தொழுகை உண்டு, தௌபா என்ற ஒரு தொழுகை உண்டு. தௌபா என்கிற தொழுகை இஷாவுக்கு பிறகு தொழுவார்கள். இஸ்ராக் என்கிற தொழுகை ஃபஜ்ருக்கு பிறகு தொழுவார்கள். தஸ்பீஹ் தொழுகை சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத் ஏதாவது ஒரு துணை சூரா ஓதிய பிறகு ஒவ்வொரு தொழுகையிலும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், தக்பீரில் 10 முறை, ருக்கூவில் 10 முறை, சமியல்லாஹு லிமதாமில் 10 முறை, அத்தஹியாத்தில் 10 முறை, சுஜூதில் 10 முறை, இருப்பில் 10 முறை. தஸ்பீஹ் தொழுகை இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியிலே உண்டு. தௌபா தொழுகை இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியிலே உண்டு. இஸ்ராக் தொழுகை சமூக மக்கள் மத்தியிலே உண்டு. இந்த தொழுகைகளுக்கு மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது. நன்மைதானே, தொழுவது நன்மைதானே என நினைத்து நாம எதையும் வரம்பு மீறி எதையும் செய்துவிட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் எந்தெந்த தொழுகையை எப்படி நமக்கு காண்பித்து தந்தார்களோ அந்த முறைப்படி அந்த நேரத்தில் தொழும் பொழுதுதான் அதனுடைய கூலி. மக்ரிபை 4 ரக்காத்து தொழ முடியாது, ஃபஜ்ரை போய் 3 ரக்காத்து தொழ முடியாது, சுன்னத்து 2 ஆனாலும் 4 தொழ முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய சுன்னத் 2 என்றால் 4 ரக்காத்து சுன்னத்துகள் அங்கே தொழ முடியாது. மக்ரிபுக்கு பிறகு 2 ரக்காத் சுன்னத், இஷாவுக்கு பிறகு 2 ரக்காத் சுன்னத் என்றால் அங்கே போய் நின்று கொண்டு 4 6 தொழ முடியாது. தொழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. எத்துணை ரக்காத்து தொழுதோம் என்பது முக்கியமல்ல, யார் காண்பித்துக் கொடுத்தார்கள் என்பதுதான் முக்கியம். குறைவாக செய்தோமா அதிகமாக செய்தோமா என்பது முக்கியமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி காண்பித்து தந்தார் அந்த அடிப்படையில் செய்வதுதான் முக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவா தொழுகையோ, தௌபா தொழுகையோ, இஸ்ராக்குடைய தொழுகையோ, தஸ்பீஹுடைய தொழுகையோ அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்தரவில்லை. ஆனால் அவ்வாபீன் என்ற மறுபெயருடைய லுஹாவுடைய தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காண்பித்து தந்தார். பகல் நேரத்தில் தொழுங்கள். 2 ரக்காத், 4 ரக்காத், 6 ரக்காத், 8 ரக்காத். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வில் குறைந்தபட்சம் 2 ரக்காத் அதிகாலை பொழுது வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழச் சொன்ன இந்த தொழுகை நாம் கடைபிடிக்க வேண்டும். இதுவெல்லாம் சுன்னத்தான தொழுகைகள். இது போக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாங்குக்கும் இக்காமத்திற்கும் 2 ரக்காத் தொழுங்கள், பாங்குக்கும் இக்காமத்திற்கும் 2 ரக்காத் தொழுங்கள், 2 ரக்காத் தொழுங்கள் 3 முறை சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடையில் 2 ரக்காத் தொழுங்கள் 3 முறை சொன்னார்கள். 4வது முறை விரும்பினால் தொழுங்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும், இது சுன்னத்தில் படாது, அது வேறு வகையான நியத். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒதுவு செய்கிறீர்கள் அப்பெல்லாம் 2 ரக்காத் தொழுகிற ஒரு சுன்னத், அது ஒரு இபாதத். இதனுடைய சிறப்பு என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். பிலாலே, இஸ்லாத்திற்கு நீங்கள் வந்த பிறகு நீங்கள் சிறந்த இபாதத்துகள் எதையாவது நீங்கள் செய்ததுண்டா? ஏன் நான் கேட்கிறேன் என்றால், நான் மிஹராஜுக்கு சென்ற பொழுது எனக்கு முன்னால் உங்களுடைய காலடி ஓசையை நான் சொர்க்கத்திலே கேட்டேன் என்றார்கள்.